ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வந்தால் போதும். அடுத்தது இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துடலாம். கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிற காய்கறியும் அப்படி தாங்க, ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 75% நல்லா வெந்தால் போதும். இப்போ தான் அந்த நூடுல்ஸோடு நம்ம காய்கறி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கேரட் சேர்த்துட்டு கொஞ்சமாக குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து இது கூட பீன்ஸ் சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து காரத்துக்காக பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம பச்சை மிளகா சேர்க்கறதுக்கு பதிலாக சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாங்க, ஏன்னா நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, காயெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பாதி வேக்காடாக வெந்தால் போதும். நம்ம காயெல்லாம் வதக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனா சீக்கிரமாக காய் வேகாதுங்க. அடுத்தது இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் கூடவே நல்லா டார்க்கான சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸு இந்த சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்துட்டு நம்ம வாங்குகிற நூடுல்ஸ் பாக்கெட்லேயே இந்த மேகி மசாலா இருக்குங்க. இப்படி நம்ம வாங்குகிற பாக்கெட்டில் இல்லைன்னா நம்ம தனியாக கூட இந்த கடையில் வாங்கிக்கலாங்க. மேகி மசாலான்னு தனியாக விற்கும், அதை வாங்கி இதில் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுடலாம். இது கூட நான் தனியாக 3 முட்டையை நல்லா பொரிச்சு வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்துடலாம். நம்ம ஸ்டார்டிங்கே காய்கறியோடு இந்த முட்டை சேர்த்து செய்யும்போது இந்த முட்டையெல்லாம் நல்லா தூள் தூளாயிருங்க, அதனால் தனியாக பொரிச்சு வச்சுருக்கிறேன், இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அப்படியே இது லைட்டாக கலந்து விட்டு இது இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூடான டேஸ்டியான நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதையும் நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால, காய்கறியெல்லாம் போட்டு செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு தரலாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.